வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது தான். ஸோ செய்தித்தாள் அடிக்கடி பார்ப்போம். ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் விகிதம், எஸ்எல்ஆர் விகிதம் மாற்றி அமைச்சிருக்கு, ரெப்போ விகிதம் அப்படின்றதான் பார்ப்போம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்னால் என்ன அப்படிங்கிறது. இன்னொரு வீடியோவில் ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டை பற்றி பார்த்துடலாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்ல ட்ரை பண்ணுறேன். சிஆர்ஆர் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ அப்படிங்கிறது ரொக்க இருப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம் அப்படிங்கிறது அதாவது இந்தியாவில் இருக்கிற பேங்க்ஸ் எல்லாமே வந்து 1% பணத்தை ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணணும். கேஷாக தான் டெபாசிட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் சிஆர்ஆர், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, ரொப்ப இருப்பு விகிதம் அப்படிங்கிறது. இந்தியாவில் இருக்க அனைத்து வங்கிகளும் ஏதோ ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி கேஷாக தான் ஆர்பிஐ கிட்டே டெபாசிட் பண்ணும். அதுக்கு பேர் சிஆர்ஆர். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிஆர்ஆர் தற்போதைய சூழ்நிலையில் இன்றைய தேதி மார்ச் 14, 2026 சிஆர்ஆர் வந்து 3%. ஸோ இப்போ ஆர்பிஐ வந்து 100 கோடி அப்படின்ற மாதிரி, எஸ்பிஐ வந்து 100 கோடி பீப்புள்கிட்ட வாங்குது. ஓகேங்களா? டெபாசிட் வந்து 100 கோடி ரூபாய் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க அதில் வந்து 3% வந்து ஆர்பிஐ கிட்டே டெபாசிட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னால், எஸ்பிஐயில் 100 ரூபா டெபாசிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்பிஐ பேங்க்கில் ஒருத்தவங்க போய் 100 ரூபா டெபாசிட் பண்ணாங்கன்னா அந்த எஸ்பிஐ பேங்க்கு 3 ரூபா ஆர்பிஐக்கு தரணும். ஏன் 3 ரூபானா, ஆர்பிஐ வந்து சிஆர்ஆரை 3% வச்சுருக்காங்க. ஒருவேளை ஆர்பிஐ வந்து சிஆர்ஆர் 5% வச்சுருந்தாங்கன்னா 5 ரூபா தரணும். 100 ரூபாய்க்கு 5 ரூபா வந்து எஸ்பிஐ வந்து ஆர்பிஐக்கு தரணும். இதுதான் சிஆர்ஆர் அப்படிங்கிறது. அதே மாதிரி சிஆர்ஆர் வந்து கிராமப்புற வங்கிகளுக்கு பொருந்தாது. ஓகேங்களா? கிராமப்புற வங்கிகளுக்கு கேஷ் ரிசர்வ் ரேஷியோ பொருந்தாது. ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், வணிகமயமாக்கப்பட்ட தேசியமயமாக்க தனியார் வங்கிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும். கிராமப்புற வங்கிகளுக்கு சிஆர்ஆர் பொருந்தாது. அடுத்தது என்னென்னா எஸ்எல்ஆர், ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ அப்படிம்பாங்க. பணப்புழக்க விகிதம், சட்டப்பூர்வ பணப்புழக்க விகிதம் அப்படிங்கலாம் தமிழில். ஸோ இது என்னென்னா, சிஆர்ஆர் வந்து கேஷாக ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணுறது. எஸ்எல்ஆருங்கிறது கேஷுக்கு பதில் தங்கமாகவோ அல்லது ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்டுள்ள பாண்டு பத்திரங்கள் மூலமாகவோ அதை வைக்கணும் ஆர்பிஐ கிட்ட. ஓகேங்களா? தங்கமாகவோ அல்லது ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்கள் மூலமாகவோ இந்தியாவில் இருக்க வங்கிகள் எல்லாமே ஆர்பிஐ கிட்ட தரணும். இப்போ தற்போதைய சூழ்நிலையில் ஆர்பிஐ விகித்துள்ள எஸ்எல்ஆர் விகிதம் வந்து 18%. ஓகேங்களா? தற்போதைய சூழ்நிலையில் ஆர்பிஐ வந்து எஸ்எல்ஆர் வந்து 18%. இப்போ எஸ்பிஐ கிட்ட ஒரு 100 கோடி ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சிஆர்ஆர் வந்து 3%, எஸ்எல்ஆர் 18%. ஸோ அப்படின்னா எஸ்பிஐ வந்து 100 ரூபாயிலேருந்து 3 ரூபா குறைச்சிடணும். சிஆர்ஆர் 3 ரூபா அங்கே போயிடும், 3 கோடி அங்கே போயிடும். அடுத்தது எஸ்எல்ஆர் 18 கோடி ஆர்பிஐக்கு போடும். ஸோ இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா எஸ்பிஐ கிட்ட 79 கோடி தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஸ்பிஐ கிட்ட 79 கோடி தான் இருக்கும். 21 கோடி ஆர்பிஐ கிட்ட எஸ்பிஐ தரணும். 100 கோடி ரூபாய் எஸ்பிஐ கிட்ட இருக்குது அப்படின்னா அதில் 21 கோடி, ஓகேங்களா, 21 கோடியை ஆர்பிஐ கிட்ட எஸ்பிஐ தரணும். அந்த 21 கோடியில் 3 கோடி சிஆர்ஆருக்கும் 18 கோடி எஸ்எல்ஆருக்கும் போயிடும். ஸோ எஸ்பிஐ கிட்ட இருக்கிறது 79 கோடி தான் இருக்கும். 100 கோடி ரூபாய் எஸ்பிஐ கிட்டே இருக்குது அப்படின்னா 79 கோடி தான் எஸ்பிஐ கிட்டே இருக்கும். மீதி எல்லாமே ஆர்பிஐ கிட்டே இருக்கும். ஒன்று சிஆர்ஆரில் ஃபார்மில் இருக்கும், இல்லை எஸ்எல்ஆர் ஃபார்மில் இருக்கும். சரி, சிஆர்ஆர் எஸ்எல்ஆரை அதிகரித்தா என்ன மாதிரியான விளைவுகள்லாம் இந்தியாவில் ஏற்படும் அப்படிங்கிறதுக்கு இப்போ தற்போதைய சூழ்நிலை சிஆர்ஆர் 3, எஸ்எல்ஆர் 18ன்னு வச்சுக்கிட்டோம். திடீர்னு சிஆர்ஆர் 15க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ, எஸ்எல்ஆர் 40க்கு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த 100 கோடி ரூபாயில் 45 கோடி ரூபாய் தான் எஸ்பிஐட்டே இருக்கும். முன்னாடி எவ்வளோ இருந்தது? 79 கோடி இருந்தது. சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் பண்ண வங்கிகள்கிட்ட காசு கம்மியாகிக்கொண்டே இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, வங்கிகள் லோன் தரது
தடைப்பட ஆரம்பிக்கும், இல்லை குறைக்க ஆரம்பிப்பாங்க. பிஸ்னஸ்மேன் வந்து வங்கிகள்கிட்டருந்து பணத்தை கம்மியாக தான் வாங்க ட்ரை பண்ணுவாங்க. புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, இருக்கிற பிஸ்னஸை எக்ஸ்பேண்டும் பண்ண முடியாது. ஸோ இதனுடைய ரிசல்ட் என்னாகும்? கம்மியான வேலை, இல்லை வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்கும், இல்லை இருக்கிறவங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் கம்மியாக தரப்படும், இல்லை ஒழுங்கான பே கிடைக்காது. ஸோ அப்போ என்ன ஆகும்? வேலையில் இருக்கிறவங்க வந்து மற்ற திங்ஸ் எல்லாம் கட் பண்ண ஆரம்பிப்பாங்க. எக்ஸாம்பிள், நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு இருந்த ஒருத்தர் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சம்பளம் ஒழுங்காக வரலன்றதுனால நியூஸ் பேப்பர் நிறுத்திடுவார். வேலைக்கு போகும்போது சட்டெல்லாம் அயன் கடைக்கு தந்து அயன் பண்ணிட்டு போட்டு போக மாட்டார். அத்தியாவசியமாக டீலாம் ஒரு நாளைக்கு 4 வேளை டீ குடிச்சிட்டு இருந்தோம், 2 வேளைக்கு குறைப்பார். ஸோ சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது பேங்க்குக்கு மட்டும் இல்லை, டீ கடைக்காரர் வரைக்கும் அதனுடைய பாதிப்பு போய்கிட்டே இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே கம்மியான வருமானங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கட்டத்தில் எங்கே வந்து நிற்கும்னா, கூட்ஸ் வந்து ஸ்டாக்னன்ட் ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து குறைய ஆரம்பித்தே ஆகணும். ஏன்னா அவங்க சேல்ஸ் பண்ணி ஆகணும், ப்ரைஸை குறைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிக்கும். இது சிஆர்ஆர் எஸ்எல்ஆர்லாம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு செயின் மாதிரி அதனுடைய பாதிப்புகள் வரும். தற்போதைய சூழ்நிலையில் ஆர்பிஐ சொல்லியிருக்குது சிஆர்ஆர் 3, எஸ்எல்ஆர் 18. ஓகேங்களா? சிஆர்ஆர் அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்க வங்கிகள் ஆர்பிஐ கிட்ட கேஷாக டெபாசிட் பண்ணுறது. எஸ்எல்ஆர் அப்படிங்கிறது கோல்டாகவோ அல்லது ஆர்பிஐ அங்கீகரிக்கப்பட்ட பத்திரங்களாகவோ வங்கிகள் வந்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணுறது. சிஆர்ஆர் 3, எஸ்எல்ஆர் 18. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.